ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரௌனி பண்ணலாம். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 500 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வாட்டர் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ஃபஜ்ஜியாக ஒரு ப்ரௌனி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இங்கே வந்து டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மெல்ட் ஆகும்போது பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் ஹட்சன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு நிறையா பட்டர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம், அன்சால்டட் பட்டர். அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த மெல்ட்டான சாக்லேட் டார்க் சாக்லேட்டோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பட்டரும் சாக்லேட்டோட மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த பட்டரையும் இந்த சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகி இப்போ நான் வந்து 1/2 kg ட்ரே எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணலாம். லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்டர் ஷீட் இருக்குது. ஸோ அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இது மேலே வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம மெஷரிங் கப் எடுத்துருக்கோம். அதில் வந்து 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். அதை மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு 1 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சியில் ஆட் பண்ணி பவுடர்டு சுகராக அரைச்சிக்கலாம். இப்போ சைடில் பார்த்தோம்னா இந்த பட்டரும் இந்த டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி நம்ம ஆற வச்சுருக்கோம். கொஞ்சம் இது ஆறணுன்னு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து பவுடர்டு சுகராக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ப்ரௌனிக்கு தேவையான பேக்கிங் பவுடர் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணும்போது. அப்புறம் கொக்கோ பவுடர் இருக்குது நம்மள்ட்ட. ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 150 டிகிரி செல்சியஸ் டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கோம். அதில் வந்து இங்கே ப்ரௌனி வந்து டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்கிட்ட கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் நட்ஸ்லாம் இருக்குது டெக்கரேட்காக. அப்புறம் இதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் சுகரோட மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டுமே நம்ம கிரைண்ட் பண்ணது இருக்குது. ஸோ அதில் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மைதா மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோடு சேர்த்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி 100 கிராம் கப்ஸில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பவுடரும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டோம். இப்போ அடுத்தது 1/2 ஸ்பூன் சோடா உப்பு போடுறோம். சைடில் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் கேஷ்யூலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மேலே டெக்கரேஷனுக்காக. இதையும் நம்ம ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ரௌனி வந்து எக்லெஸ்ஸாகவும் பண்ணலாம், எக் போட்டும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது எக் போட்டு பண்ணுறோம். ஸோ 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 எக்கு போட்டிருக்கோம். இந்த 2 எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எக்கு வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்.
இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட் பட்டர் இருக்குது. ஸோ அதையும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த பேட்டரோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது கூட வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்தால் ஒரு மாதிரி க்ரீமியாக இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மள்ட்ட ஆல்மண்ட்ஸ் வால்நட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த மிக்ஸ் பண்ண அந்த ப்ரௌனி பேட்டரை நம்ம கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம்ல ட்ரே, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டரை கீழே உள்ள அந்த பட்டர் பேப்பரில் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரௌனியை வந்து நம்ம இந்த கேக் டின்னில் ஊற்றியாச்சு. ஸோ ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. டூத் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா சமமாக ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு தட்டிக்கோங்க. அப்புறம் இது சும்மா நம்மளுக்கு டிசைனுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மள்ட்ட நட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். ப்ரௌனி பேட்டரோட டார்க் சாக்லேட், ஆல்மண்ட்ஸ், நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிட்டு, நல்லா டைமரும் ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து குக் ஆகிட்டு, இப்போ நல்லா வந்து இது வந்து கூல் ஆகணும். கூலானதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஃபைனலி இந்த சாக்லேட் சிரப், நட்ஸ், ஜெம்ஸ்லாம் நான் வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃபெரரோ ரவுச்சர் வச்சுருந்தேன். ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த ப்ரௌனி ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. அதோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ எம்மியாக ஃபஜ்ஜியாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரௌனி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம அப்பாவோட 60th பர்த்டே, இன்றைக்கி டேடியோட 60th பர்த்டே. ஸோ அதுக்காக ப்ரௌனி வந்து ஹோம்மேட் ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு. ஸோ கூடவே நம்மள்ட்ட ஃபெரரோ ரவுச்சர் இருக்குது. ஸோ இதையும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ப்ரௌனி கேக் வேணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் தரேன். ஸோ அதில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ எங்கள் அம்மா வந்து எம்மியான இதே ப்ரௌனி மேக் பண்ணி தருவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.